தோழர் ரஹ்மானி இனிய காலை வணக்கம். இன்றைய திருக்குறள் சிந்தனை, ஒளியார் முன் ஒள்ளியராதல் வெளியார் முன் வான் சுதை வண்ணம் கொள்ளல். அதாவது ஒரு அறிவாளிகள் அறிவற்றவர்கள் ரெண்டு பேர்த்தையும் பால் மற்றும் சுண்ணாம்பு ரெண்டுக்கும் ஒப்பிடுறாங்க. எப்படி பாலையும் சுண்ணாம்பையும் ஒன்றா கலக்க முடியாதோ அது மாதிரி தான் அறிவானவர்கள் சான்றோர்கள் இவர்கள்ட்ட தான் அறிவாளிகள் பேச முடியும். நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க, அதுக்குரிய ஏற்றுக்கணும் தன்மை இருக்கும். ஆனால் அறிவற்றவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு போல் இருக்கவங்க நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், நான் சொன்ன முயலுக்கு 3 கால் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறதில் தான் உறுதியாக இருப்பாங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டுன்ட்டு. அதாவது பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து, நான் சொல்கிறதான் கரெக்டு அப்படின்ட்டு அது ஒரு புடிவாதமாக இருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் அந்த இடத்துல தம்பி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்ன முயலுக்கு 3 காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்து வந்துடணும். இல்லாட்டி நம்மளும் அவங்க முட்டாள் ஆக்கிடுவாங்க. வள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க, ஒளியார் முன் ஒள்ளியராதல் வெளியார் முன் வான் சுதை வண்ணம் கொள்ளல். அந்த சுண்ணாம்பு மாதிரி எனக்கும் எதுவுமே தெரியாதுப்பா, நீ சொல்கிறதாப்பா கரெக்டு அப்படின்ட்டு அந்த அறிவற்றவர்கள் முன்னாடி தலையை ஆட்டிட்டு நம்மளும் வந்துடணும். நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அன்புடன்.